அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு 8வது ஊதியக்குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசிக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களும் அனைவரும் பயன்பெறும் வகையில் 8வது ஊதியக்குழு குறித்து தற்போது மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவில் பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மத்திய அரசு ஊழியர்களின் ஊதியத்தை மறுசீரமைக்க புதிய ஊதியக்குழு அமைக்கப்படுகிறது. 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் 2016 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வந்தன. அந்த 10 ஆண்டு காலம் 2025 டிசம்பர் 31 நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து 2026 ஜனவரி 1 முதல் 8வது ஊதியக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வர வேண்டும் என்பது விதியாகும். சமீபத்திய தகவலின்படி மத்திய அமைச்சரவை 8வது ஊதியக்குழுவிற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எனப்படும் வழிகாட்டுதல்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட்டால் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் அடிப்படையில் அடிப்படை ஊதியம் கணிசமாக உயரும். உதாரணமாக 7வது ஊதியக்குழுவில் ஃபிட் அண்ட் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டது. 6வது ஊதியக்குழுவில் ஒருவரின் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 7,000 இருந்தது என்று வைத்துக் கொள்வோம். அதை 7வது ஊதியக்குழுவிற்கு மாற்றும் போது 7,000 இன்று 2.57 ஃபிட் அண்ட் ஃபேக்டரில் ரூபாய் 18,000 ஆகும். இதன் காரணமாகவே தற்போது 7வது ஊதியக்குழுவின் கீழ் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 18,000 உள்ளது. 8வது ஊதியக்குழுவில் இது 34,000 முதல் ரூபாய் 51,000 வரை உயர வாய்ப்புள்ளதாக கணிக்கப்படுகிறது. ஒட்டு மொத்தமாக ஊழியர்களின் சம்பளம் ரூபாய் 20% முதல் 35% வரை அதிகரிக்கக்கூடும் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். தற்போதைய நிலவரப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி 60% என்ற இலக்கை எட்டியுள்ளது. 8வது ஊதியக்குழு அமலுக்கு வரும்போது இந்த 60% அகவலைப்படி அடிப்படை ஊதியத்துடன் இணைக்கப்பட்டு புதிய அகவலைப்படி 0% இருந்து தொடங்கும். ஊதியக்குழு அமைக்கப்பட்டு அதன் அறிக்கையை சமர்ப்பிக்க பொதுவாக 18 மாதங்கள் வரை காலம் எடுக்கும். எனவே 2026 தொடக்கத்தில் இதற்கான பணிகள் முடுக்கிவிடப்பட்டாலும் முழுமையான ஊதிய உயர்வு மற்றும் புதிய சம்பள விகிதங்கள் 2027 நடுப்பகுதியில் அல்லது 2028 தொடக்கத்தில் ஊழியர்களின் கைக்கு கிடைக்கலாம். ஆனால் கணக்கீடுகள் அனைத்தும் 2026 ஜனவரி 1 முதலே கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம்.